அனைவரையும் கற்பனை கதை உலகத்துக்கு உங்கள் அன்புடன் வரவேற்க நான் உங்கள் சீசா. இன்னைக்கு பார்க்க போகிற கதையின் தலைப்பு 3 சகோதரர்களும் அவர்களுக்கு கிடைத்த சக்தியும். இந்த கதை மலை பிரதேசத்தில் தொடங்குதுங்க. அந்த இடத்துல கருகிய மேகங்கள் சூழ்ந்து நிற்குது அந்த மலை மீது. அந்த சூழ்நிலையில் ஒரு அழுகை சத்தம் கேட்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரிந்து நிற்குது. அந்த இடத்துல தாங்க அந்த அழுகை சத்தம் கேட்குது. அந்த இடத்துல ஒரு பெண்மணி அழுதுன்னுக்குறாங்க. அவங்களோட அழுகை காரணம் அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறாங்க. அதுக்கான அழுகை தாங்க அந்த மலை பிரதேசம் முழுமையாக கேட்குது. இந்த கதை அப்படியே தொடர்ந்து இதே சூழ்நிலையில் மலைக்கு அடியிலிருந்து ஒரு வயதான நபர் அந்த மலையின் மீது ஏறி நிற்கிறாருங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணி குழந்தையை ஈண்டிருக்கிறாள். அது ஒரு ஆண் குழந்தை. இந்த சூழ்நிலையில் நாம் பார்த்தோம்னா அந்த ஒரு வயதான கிழவர் அவர் மெதுவாக மேலே ஏறி வருகிறார். அவரை எல்லோரும் பார்க்கிறார்கள். யார் நீங்கள், இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த பெரியவர் சொல்கிறார், நான் ஒரு முனிவன். அந்த பெண்மணி பெற்றெடுத்த குழந்தைக்கு அதீத சக்தி உள்ளது என்று அந்த முனிவர் சொன்னார். அப்பொழுது அதற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள் என்று அந்த குழந்தையின் தந்தை அந்த முனிவரிடம் கேட்கிறார். இதற்கு பிறகும் உங்களுக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். அவர்களுக்கும் இவரைப் போலவே சக்தி என்பது கிடைக்கும். நான் அந்த குழந்தை 21 வயது முடிவடைந்த பிறகு வருகிறேன். அப்பொழுது மற்றவற்றையெல்லாம் கூறுகிறேன் என்று கையில் இருந்த தீநீரையும் 3 காப்பினையும் அந்த தந்தையிடம் கொடுத்து சென்றார். இவற்றையெல்லாம் கேட்ட அந்த குடும்பத்துக்கு பயம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்வு வந்தது. இவற்றையெல்லாம் அந்த பெண்மணியிடம், குழந்தை ஈண்டெடுத்த அந்த பெண்மணியிடம் குடும்பத்தார் அனைவரும் சொன்னார்கள். இந்த ஆண் குழந்தைக்கு அதீத சக்தி இருக்கிறது. இந்த தீநீரையும் காப்பினையும் அந்த குழந்தையின் கையிலும் அந்த நெற்றியில் தீநீரினையும் பூசி வைக்க வேண்டும் என்று அந்த முனிவர் சொன்னார் என்று அந்த பெண்மணியிடம் அந்த குடும்பத்தார் அனைவரும் சொன்னார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட அந்த பெற்றோர் அந்த ஆண்மகனினை வளர்த்தார்கள். இப்படியே காலம் சென்றது. அந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையும் பெரிதாக வளர்ந்த அந்த முனிவர் சொன்னபடி இதற்கு பிறகு 2 குழந்தைகளும் ஈண்டெடுத்தால் அந்த பெண்மணி ஈண்டெடுத்த முதல் மகன் பார்ப்பதற்கு தடிமனாகவும் சிறிதளவு கொட்டையாகவும் இருந்தான். 2ஆம் மகன் மாநிற நிறத்தில் அதீத சுட்டித்தனமுடன் இருந்தான். அதே நேரத்தில் அதீத பலம் கொண்டு இருந்தான் அவன். அந்த 3வது பெண்மணி ஈண்டெடுத்த மகன் பார்ப்பதற்கு அதீத உயரத்திலும் ஒல்லியாகவும் இருந்தான். அதே நேரத்தில் வெண்மை நிற தோலினை கொண்டிருந்தான் அந்த 3வது பெண்மணி ஈண்டெடுத்த பிள்ளை. அதே நேரத்தில் அவன் புத்திசாலியாகவும் இருந்தான். இதுதான் அந்த மூவரின் ஒப்பனையாகும். ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அவர்கள் மூவரையும் வேறுபடுத்தி பார்க்காமல் ஒன்றாகவே பார்த்து அதீத அன்பினை காட்டினார்கள். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாகவே பார்த்து அதீத மரியாதையுடனும் அன்பு, பாசம் என்று எல்லாற்றையும் அவர்கள் மூவரின் மீதும் காட்டினார்கள். இதே நேரத்தில் இந்த கதையின் தீயவனானவன் குகையில் அறை பெற்றிருக்கிறான். அவன் அதீத மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். ஏனெனில் அவன் சிறிது காலத்தில் அந்த குகையை விட்டு விடுதலை ஆகுவான் என்று நினைத்து கொண்டு அவன் அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த முனிவர் அந்த இடத்தில் உன்னை அழிப்பதற்காகவே 3 பேர் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக உன்னை அழித்து விடுவார்கள் என்று அந்த தீயவன் அடைபெற்றிருக்கும் அந்த குகையின் முன்பு சொல்கிறார் அந்த முனிவர். இந்த காலகட்டத்தில் நமது கதையின் கதாநாயகனுக்கு 20 வயது முடிவடைந்தது. அவன் சிறிது காலம் கடல் பிரயாணம் செய்து வாணிகம் செய்து கடல் முத்து போன்றவற்றை விற்றுவிட்டு தன் கிராமத்துக்கு தன் தாத்தாவுடன் வந்தான். அப்பொழுது அவன் அண்ணனை பார்த்த 2 சகோதரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவனை கட்டி அணைத்தார்கள். அதற்கு பிறகு அவரது தந்தையும் தாயாரும் அவர்களின் பாசத்தினை அள்ளி கொட்டினார்கள். அந்த 3 அண்ணன் தம்பிகளும் விவசாயம், விளையாட்டு
பொழுதுபோக்கு என்று ஒரு வருடத்தினை கழித்தார்கள். பிறகு அந்த முனிவர் அவர்களின் இல்லத்தை நோக்கி வந்தார். அவர்களின் பிறப்பு ரகசியத்தினை அவர்களின் தந்தை தாயார் முன்பு சொல்லினார். இவற்றை எதை பற்றியும் தெரியாமல் அந்த 3 சிறுவர்களும் அவர்கள் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது தன் தாயும் தந்தையும் அந்த முனிவரிடம் பேசி கொண்டிருப்பதை 3 நபர்களும் பார்த்தார்கள். அப்பொழுது அந்த பெரியவன் அவர் தந்தையிடம் கேட்டார், யார் இந்த முனிவர்? இவர் எதற்கு இங்கே வந்திருக்கிறார் என்று. அப்பொழுது அந்த முனிவரே தான் யார் என்று அறிமுகம் செய்து கொண்டார். இதற்கு பிறகு அந்த மூவரின் பிறப்பு ரகசியத்தினை முனிவர் சொல்லத் தொடங்கினார். சில காலத்துக்கு முன்பு என்றும் சொல்லலாம், அல்லது இந்த கிராமம் உருவாவதற்கு முன்பே இங்கு ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த மன்னனுடன் என் குருநாதரின் குருநாதரானவர் நட்புடன் இருந்தார். அப்பொழுது ஒரு இரவில் இந்த நகரத்தினை தாக்க தீயவர்கள் முயன்றார்கள். அந்த நொடியில் என் குருநாதருக்கு குருநாதரான அவர், அந்த மன்னரும் அந்த 3 தளபதிகளும் அந்த 20 தீயவர்களையும் அழைத்து வைத்தார்கள். அதீத சக்தி கொண்ட மந்த சக்தியை கொண்ட ஒரு இடத்தில் அதை 10 சாவிகளை கொண்டு திறக்க முடியும். அந்த 10 சாவிகளையும் என் குருநாதரும் ஒரு 10 அவர்களின் சிஷியர்களான எங்களிடம் கொடுத்து மறைத்து வைக்க சொன்னார்கள். அந்த சாவினை நாங்கள் மறைத்து வைத்தோம். இந்த சூழ்நிலையில் அந்த மன்னரும் அந்த 3 தளபதிகளும் அந்த போரில் இறந்தார்கள். அவர்கள் இறப்பினை துளியளவும் ஏற்றுக்கொள்ளாத என் குருநாதருக்கு குருநாதரான அவர் அவரிடம் இருந்த அதீத சக்தியை கொண்டு அந்த மூவரையும் மீண்டும் உயிர் பிறக்க செய்யலாம் என்று மந்திர சொற்களை சொல்லி மிக அதீத தவம் கொண்டு அந்த மூவரின் மீது ஒரு மந்திர சொல்லினை பதித்தார் அவர்களின் ஆத்மாவுடன். அப்பொழுதுதான் அந்த மூவரும் உயிர் பிறப்பார்கள் என்று நினைத்தார். ஆனால் அந்த மூவரும் உயிர் பிறக்கவில்லை. அதே நேரத்தில் அதீத மந்திர சக்தியை பயன்படுத்தியனால் அந்த முனிவர், என் குருநாதரின் குருநாதரான அந்த முனிவர் மயக்கமடைந்து விழுந்தார். அந்த சூழ்நிலையில் தீயவர்கள் முழுவதும் அடைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆனால் அந்த தீயவர்கள் கொண்டு வந்த படைகளில் ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பித்தான். அவன் இடம் இருந்த ஒரு சக்தி என்னவென்றால், ஆத்மாவை விட்டு மற்றொரு ஆத்மாவுடன் கலந்து அவர்கள் பெற்று வைத்திருக்கும் அந்த சக்தியினை முழுமையாக அவனே பெற முடியும். அந்த ஆத்மா முழுமையாக அழித்து விடுவான். அப்பொழுது எங்கள் குருநாதரின் குருநாதரான அவரின் உடல் உள்ளே சென்றான். பாதி உடலில் உள்ள ஆத்மாவினை கட்டுப்படுத்தினான். அந்த சூழ்நிலையில் எங்கள் குருநாதரான அவர் விழித்து கொண்டார். விழித்து அவர் உடலிலேயே அந்த நபரை அடைத்து வைத்தார். அதற்கு பிறகு அவர் கை காலினை அசைய விடாமல் செய்வதற்காக மந்திர கட்டினை போட்டார். அந்த மந்திர கட்டின் ஆயுள் காலம் 25 ஆண்டுகள் ஆகும். இதனால் எங்கள் குருநாதரின் குருநாதரான அவரும் அந்த தீய படையின் இருந்த அந்த படை வீரனும் சிறைப்பட்டு இருந்தான். அந்த கட்டு உடைவதற்கு முன்பே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் குருநாதர் அந்த கட்டினை மீண்டும் செலுத்தி எங்கள் குருநாதரின் குருநாதரையே சிறைப்பட்டு வைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது எங்கள் குருநாதரும் மிகவும் தொய்வடைந்து விட்டார். அவரிடம் இருந்த சக்தி அனைத்துமே இழந்து விட்டார். இதற்கு பிறகு நீங்கள்தான் அந்த தீய சக்தியினை அழிக்க முடியும். அதற்கான பிறப்பு ரகசியம் என்னவென்று சொன்னார் என்றால், அந்த அரசனும் அந்த 3 தளபதிகளும் நீங்கள்தான் அந்த 3 நபர்களே என்று சொல்லினார். அப்பொழுது அந்த குடும்பத்தாரும் அந்த 3 நபர்களும் ஆச்சரியத்தில் உயர்ந்தார்கள். எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் சொன்னார், முன்பே சொன்னேனே, எங்கள் குருநாதர் அந்த 3 நபர்களின் மீது மீண்டும் உயிர் தெழுதும் மந்திரத்தினை கொண்ட சொல்லினை சொல்லி பதித்தார் என்று. அந்த பதிப்பு தான் உங்கள் உடலின் மீது பதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அன்றே உயிர் தெழுவதற்கு பதிலாக மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்து உயிர் தெழுந்து இருக்கிறீர்கள் அதே இடத்தில் என்று சொல்லி மொத்த குடும்பத்தினையும் ஆச்சரியத்தில் விளங்கினார். அந்த சொல்கட்டு உங்கள் மீது இருக்கும் வரை உங்களுக்கு மரணம் என்பது ஏற்படாது. ஏனெனில்
உங்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் கொன்றால் மட்டும்தான் உங்களுக்கு மரணம் என்பது ஏற்படும் என்று சொல்லி அவர் இந்த கதையினை முடித்தார். இப்பொழுது அந்த முனிவர் அந்த மூவரிடமும் உங்களுக்கு இப்பொழுது சக்திகள் என்பது இருக்கும், நிச்சயமாக நீங்கள் அதை என்னவென்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள், அவை என்னவென்று நீங்கள் தான் சொல்ல முடியும், ஏனெனில் எனக்கு தெரிந்த அனைத்தினையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று அந்த முனிவர் அந்த மூவரிடமும் சொல்லினார். அப்பொழுது அந்த முதல் மகன் சொல்லினான், என்னால் தீயினை கட்டுப்படுத்த முடிகிறது மற்றும் தீயை எவ்வகையினும் என்னால் அழிக்கவோ மீண்டும் உருவாக்கவோ என்னால் முடியும் என்று சொன்னான். பிறகு இரண்டாம் மகன் சொன்னான், என்னால் நீரினை கட்டுப்படுத்த முடிகிறது, அந்த நீரை எவ்வகையினாலும் உருமாற்றவும் முடிகிறது என்று சொன்னான். மூன்றாவது நபர் சொன்னான், என்னால் காற்றினையும் நிலத்தினையும் இரண்டினையும் கட்டுப்படுத்த முடிகிறது, ஆனால் எங்கள் அண்ணனை போல என்னால் உருமாற்ற முடியவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அந்த முனிவர், இது மட்டும் பத்தாது, ஏனெனில் தீய சக்திகள் மிகவும் அதீத சக்தி கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார். இவற்றை கொண்டு அவர்களை தடுத்து நிறுத்த முடியும், அழிப்பதற்கு நீங்கள் ஒன்றும் பயிற்சி செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மந்திர தந்திர வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக தான் நான் இங்கே வந்தேன் என்று அந்த முனிவர் சொன்னார். அதற்கு பிறகு அவர் கட்டு வைத்திருந்த மந்திர தந்திர வித்தைகளை கொண்ட ஓலைச்சுவடியினை அந்த மூவரிடமும் கொடுத்தார். அந்த ஓலைச்சுவடிகள் மொத்தம் 1500. இதற்கு பிறகு அந்த மந்திர தந்திர வித்தைகளை 2 வருடங்கள் கடினமாக பயிற்சி செய்தார்கள் அந்த மூவரும். பிறகு அந்த குருநாதர் இடம் அந்த மூவரையும் அழைத்து கொண்டு சென்றார் அந்த முனிவர். பிறகு அந்த குருநாதர் அவரிடம் இருக்கும் சக்தியையும் அவரிடம் கட்டு வைத்திருந்த வித்தையினையும் சொன்னார். இந்த தீய சக்திகளெல்லாம் அழிப்பதற்கு நீ அந்த 10 சாவிகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த மூவரிடமும் சொன்னார். அதுக்கு அந்த இளையவன், ஏன் அதை ஒளித்தொழித்ததை நீங்கள்தானே, எதற்கு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், நாங்கள் இவற்றினை கற்று இந்த தீய சக்தியை அழித்தால் மட்டும் போதுமே என்று கேட்டார் அந்த இளையவன். அப்பொழுது முனிவரின் குருநாதரானவர் சொன்னார், என்னால் இப்பொழுது எந்த சக்தியினையும் பயன்படுத்த முடியாது, ஏனெனில் என்னிடம் இருக்கும் அனைத்து சக்தியும் என்னை விட்டு போய்விட்டது. அதே நேரத்தில் இங்கு இருக்கும் முனிவர்களின் சக்தியும் நான் பயன்படுத்தி தான் குருநாதரை அழைத்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது என்னால் எதையும் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடிந்தது கற்று வைத்திருந்த சக்தியை தான் உனக்கு எப்படி கற்றேன் என்று கற்பிக்க தான் முடியும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த என்னிடம் சக்தி இல்லாததனால் அந்த தீய சக்திகளை எஞ்சி இருக்கும் பலர் அந்த சாவிகளை தேடி சென்றிருக்கிறார்கள் என்பதை என் குருநாதர் மீண்டும் மீண்டும் என்று சொல்லி கொண்டே இருந்தார். அவர்கள் அந்த சாவியினை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அந்த 20 தீய சக்திகளும் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தையே அழித்துவிடும் என்று சொன்னார். அதற்காக தான் தீய சக்திகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் அதை கண்டுபிடித்து நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் சக்தியின் மூலமாக அந்த சாவியினை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் ஒரு யுத்தம், மிகப்பெரிய யுத்தம், இந்த உலகமே அழியும் அளவுக்கான யுத்தம் வரும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த குகையிலிருந்து அதீத சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த முனிவரின் குருநாதரான அவர் சொன்னார், அது என் குருதான், அவர் 500 ஆண்டுகள் பழமையும் அதீத சக்திகள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மந்திர சக்தியையும் கற்றறிந்தவர். அவரிடம் அவர் உள்ளே இருக்கும் தீய சக்தி அவன் அந்த ஆத்மாவை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டார் என்றால் இந்த உலகமே என் குருநாதராலே அழிந்துவிடும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு செல். நாங்கள் குருநாதரை நாங்களே கட்டுப்படுத்தி வைக்கும் அளவுக்கு இப்பொழுது சிறிதளவு தான் சக்தி இருக்கிறது. நீ இந்த இடத்தை விட்டு செல். இதோ நாங்கள் ஒளித்து வைத்திருக்கும் இடங்களின் வரைபடம் என்று வரைபடங்களை கொடுத்தார். பிறகு அந்த மூவரும் இவற்றையெல்லாம் தனது தாய், தந்தை, தன் உறவினர், குடும்பத்துடன் எல்லோரிடமும் சொல்லி தன் கிராமத்தை விட்டு அந்த மூவரும் சென்றார்கள். ஏன் இந்த தீய சக்திகள் இந்த உலகத்தை அழிக்க வந்தது என்பதையும், யார் அந்த குருநாதருக்கு குருநாதர், அவரின் சக்தி எப்படி இவ்வளவு அதிகமாக இருந்தது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்தியும் எப்படி தீர்ந்து கொண்டார் என்பதையும் இன்னும் இவர்கள் பிறப்பு ரகசியத்தில்
இன்னும் என்னவென்றெல்லாம் இருக்கிறது என்பதையும் பாகம் 2 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.